பின்னாடி எது நடக்கும் அப்படிலாம் வச்சு நாங்கள் அரசியலுக்கெல்லாம் யாரும் வரல. தமிழகத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன நல்லது செய்ய வேண்டும் என்று தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் இந்த அதிமுகவை ஆரம்பித்தார். அதன் வழியில் தான் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் வழிநடத்தினார்கள். இந்த மிகப்பெரிய 2 தலைவர்களை நம்பி தான் இன்றைக்கி நம்மளுடைய இயக்கத்தினுடைய தொண்டர்கள் இந்த கட்சியினுடைய ஆணிவேராக விளங்கி கொண்டிருந்தார்கள். ஸோ அந்த தலைவர்களுடைய நோக்கம் என்னவோ அதன்படி தான் எங்களுடைய பயணம் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி கையில வைத்துக் கொண்டு பாஜக அதிமுகவை கைப்பற்ற நினைக்கிறதா? ஏன்னா ஏற்கனவே பண்டுட்டி ராமச்சந்திரன் சொல்லியிருந்தாரு பாஜக அதிமுக அழிக்க பார்க்குதுன்னு. உங்களுடைய கருத்து என்ன? இந்த யோகங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல. திமுக தாவேகான்றதுதான் 2026 சொல்லியிருந்தாங்க. இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 8 மாத காலம் இருக்கின்றது. கூட்டணி பற்றி இன்னும் டைம் இருக்கு. அப்ப முடிவு பண்ணும். அதிமுக பாஜக கூட்டணி என்ன நினைக்கிறீங்க? அது நேரம் இருக்கு. நேரம் அதிமுக பாஜக கூட்டணியை தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கூட்டணி எப்படி எப்படி இருக்கும் 2026ல? எந்த கூட்டணி? அதிமுக பாஜகவோட தேசிய ஜனநாயக கூட்டணி 2026ல அவர்களுக்கான ரிசல்ட் எப்படி இருக்கும்? ரிசல்ட் இருக்குன்னு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். எங்களுடைய கருத்து இன்னைக்கு பொதுமக்களை நோக்கி ஐயா அவர்கள் சுற்றுப்பயணம் நடைபெறும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதன்படி அவருடைய அரசியலுடைய இந்த கருத்தை நான் சொன்னால் நல்லா இருக்காது. அதை நீங்க பாஜக அவர்களிடம் கேளுங்க. தமிழகத்தில் பத்திரிகையாளர் நீங்கள் சொல்லுங்கள். பல தேர்தல்கள் சந்திச்சிருக்காரு. அவருக்கும் அரசியல் அனுபவங்கள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியலில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருக்குன்னு நான் கருதுகிறேன். அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய தலைவர்கள் யார் அடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வார்கள் என்று தமிழக மக்கள் ஒரு நல்ல ஒரு முடிவை 2026 அளிப்பார்கள் என்று நம்புகிறேன். அதில் உண்மையில் தனி கட்சியில் உண்மையில் காலம்தான் முடிவு செய்யும்.